பொன்னர் சங்கர் தங்காய் அதை பாட வாரும் கணபதியே வாக்களிப்பாய் சரஸ்வதியே வாக்களிப்பாய் சரஸ்வதியே வணக்கம் வணக்கம் எங்கள் வண்ணமுயில் கண்ணா வணக்கம் வணக்கம் எங்கள் வண்ணமுயில் கண்ணா வாழ்விற்கு எழிலனம் வழங்கும் என் கண்ணா வணக்கம் வணக்கம் எங்கள் வண்ணமுகில் கண்ணா சீர்மியும் தோங்கும் சீர்மியும் தோங்கும் சிலப்பதிகாரமும் சிறந்தமாம் அறந்துகள் திருக்குறள் வீரமும் ஆர்வம் தரும் அம்மையில் வண்ணமுகில் கண்ணா ஆர்வம் தரும் அவ்வையின் அமுத பிரச்சாரமும் ஆக்கமும் ஊக்கமும் தேக்கும் பொன்னாடே வணக்கம் வணக்கம் வண்ணமுகில் கண்ணா பெரும் மதிப்பிற்குரிய நேயர்களே, பொன்னர் சங்கருடைய வீர வரலாற்றை சார் தங்களுக்கு வழங்குகின்றேன். ஆமா எங்க வடநாட்டு காராளன் வார்த்தை சொல்லா பெருங்குடியான் நித்தம் 1000 புலவருக்கு நிகுதியுள்ள காராளன் மேலி தரித்த வேந்தங்குலராசன் ராஜன் எங்க கோலத்தாக்க உண்டர் ஆமா உடன் பிறந்தவர்கள் 12 பேர். சார் வரகுண்ணா பெருங்குடியார் வார்த்தை சொல்லா காராளன் பெருங்குடியார் குலத்திலே பிறந்து வடநாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். சார் பங்காளிகள் பாக தகராறுகளால் ஆமா பொறாமை கொண்டு இருந்ததால் சார் 11 பேரத்தையும் விட்டு கோலத்தாக்கவுண்டர் தென்னாடு வருகிறார். சார் வருகின்ற போது ஆமா சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்களுக்கு தானே பாகம் பகிர்ந்து கொடுத்து அந்த மூவேந்தர்களும் தானே ஒரு திசையை சார் கோலத்தாக்கவுண்டர் விவசாயம் செய்ய சார் 16 கிராமங்கள் உட்பட்ட அந்த பூமியை கொடுத்தார். சார் அந்த நாட்டிலே ஆனால் வெள்ளாமை செய்து சார் அரமனை ஆஸ்தானங்கள் கட்டி வாழ்ந்து வருகிறார். சார் எங்க கோலத்தாக்கவுண்டர் அப்படி வாழ்ந்து வரும்போது ஆமா அந்த நாட்டில தானே அம்மா மாசம் மோரு மாசம் மோரு மூணு மழை அம்மா மூணு மலை மூணு மலையா வருடம் ஒரு கல்மாரி அம்மா மாதம் நல்ல மாதம் ஒரு மூணு மலை மூணு மலையா மூணு மலை நாட்டில் வருடம் ஒரு கல்மஹாரி நாடு நல்ல நாடு செழிக்கிறம்மா அம்மா செழிக்கிறம்மா நாட்டிலேயே நல்ல மழை பெய்யுதம்மா அம்மா நாடு நல்ல நாடு செழிக்கிறம்மா செழிக்கிறம்மா நாட்டில் நல்ல மழை பெய்யுதம்மா அங்க நாடு செழிக்குது நல்ல மழை பெய்யுது சீமை செழிக்குது சென்னால் எல்லாம் உதிருக்கு எங்க கோலத்தாக்கவுண்டரும் ஆமா பவளாத்தாகவனிச்சு 22 பேர் 2 பேர்களும் அந்த சோளத்தோட்டியோடு ஆமா அந்த வளநாடுன்னு பேரு வச்சு அங்க வாழ்ந்துமே வந்தாங்க சாமி நேரம். வேலையிலே ஆனால் நாடு செழிச்சு நல்ல மழை பெய்ந்துதானே இருக்கிற பொழுது எங்க பவளாத்தாகவனிச்சு ஆமா மக்கள் இல்லையே என்ற கவலை மனக்கவலைப்பட்டு அந்த மன்னானிடத்தில் என்ன விதம் சொல்லுகிறது சாமையோ ஐயோ மன்னா நாடிருந்து
புலம்பிக் கொண்டிருக்கிற போது சார் அந்த எம்பெருமானுடைய அருளாலே அருளாலே அந்த எம்பெருமாள் மாயவர் ஒரு ஜோசியரை அனுப்பினார். அந்த ஜோசியர் தானே சொன்னார், சார் வெள்ளாங்குளங்கட்டி வெங்கல மதுகமைத்து வெள்ள விநாயகரை வைத்து பூசை செய்யுங்கள். அந்த மண்ணப்பகுதி மதுக்கரை செல்லாண்டியம்மனுக்கு தானே கோயில் எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் செய்யுங்கள். சார் வெள்ளபாக்கியம் உண்டாகும் என்றார். அதே பிரகாரம் வெள்ளாங்குளங்கட்டி வெள்ள விநாயகர் வைத்து செல்லாண்டியம்மன் கோயில் எடுத்து கட்டி சார் கும்பாபிஷேகம் செய்யும் போது நாட்டு மக்கள் சந்தோஷப்பட்டாங்களன் வேலையிலே அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிற போது சார் வடநாட்டில் இருந்த வங்காளிகள் பஞ்சகாலம் தாங்காமல் அந்த கும்பாபிஷேகம் கோயில் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் கோலத்தாக்கவுண்டர் சார் நம்மளை பழிகாரன் என்று எண்ணாமல் பாதகன் என்று நினைக்காமல் பங்காளிகள் 11 பேரத்தையும் மனைவி மக்களையும் ஆதரித்து வடநாடு அழைத்து வந்து ஆளுக்கு ஒரு வாழ பூமி கொடுத்து ஆளுக்கு ஒரு குச்சி வீடு கட்டி கொடுத்து அங்க குடித்தனம் வைத்தாரே அம்மேரோ. அப்படி பல புண்ணியங்கள் செய்ததாலே எங்க பவளாத்தாக மணிச்சு அந்த எம்பெருமானுடைய அருளாலே எங்க கப்பாந்தரித்தாளே என்ற கட்டழகிய அப்படி கற்பந்தரித்து சார் ஐயோ மன்னா ஓரா மாதமுடல் அதுதான் தளர்ந்து அதுதான் சிறுத்து 3ஆம் மாதம் முகமெல்லாம் வெளுத்து ஆமா 4ஆம் மாதம் நசுக்கியார் மசக்கை 5ஆம் மாதம் அருள் சீமந்த முடித்து 6ஆம் மாதம் அடிவயிர் கனந்து 7ஆம் மாதம் எழுந்து நடக்க 8ஆம் மாதம் பட்டாடை அணிந்து 9ஆம் மாதம் உன்மாமன்மார் வந்து சீமந்த முடித்து 10ஆம் மாதம் செல்ல படும் துயரடைந்தாள் ஐயோ மன்னா ஐயோ அள்ளன் நல்ல அள்ளே வாலிச்சிருங்கோ ஐயோ வலிச்சிருங்கோ ஐயோ மன்னா அடிவயிறு நோயுதையா மன்னன் நோயுதையா இப்படி புலம்புகிற போது சார் நாட்டிலே உள்ள தோழிமார்கள் வந்து அங்க மருத்துவம் பார்த்தாங்களன் நேரம் வேலையிலே ஆனால் எம்பெருமானுடைய அருளாலே பூமியை நோக்கி ஆண் குழந்தை பிறந்தது. சார் அப்படி ஆண் குழந்தை பிறக்கிற போது ஆனால் கொப்புளறுத்து குளிப்பாட்டி அங்க சீராட்டி தாளாட்டி செல்லம்மா ஜோசியரை அழைத்து வந்து நல்ல நாள் பார்த்தார்கள். சார் நேரங்காலம் பார்க்கிற பொழுது ஆனால் குன்னுடையான் என்று பெயர் வைக்கலாம். சார் மண்ணுக்குடையவனாக இருப்பதால் மண்ணுடைய கவுண்டர் என்று சார் அங்க பெயருமே வைத்தாங்களன் நேரம் வேலையிலே அப்படி இருக்கிற போது ஆனால் ஜோசியர் சொன்னார், இவன் வருங்காலத்திலே ஆளாகி தோளாகிற போது சார் வெச்சது விளங்கும் தொட்டது துலங்கும். சார் ஆடு மாடு கன்றுகாலி வாகனம் இப்பொழுது இருப்பது
இருந்ததை விட 16 மடங்கு சொத்து சேரும். ஆ. செல்வந்தனாக வாழ்வான். வாழ்வான். இறந்தாலும் 5 வயசாகிற போது ஆமா. தாயும் தகப்பனுக்கும் மாரக கண்டம் இருக்கிறது என்று இருக்கிறது. அங்க சொன்னார்கள். அப்போது என் நேர வேலையிலே அதே பிரகாரம் ஆ. எங்களுடைய அக்கவுண்டர் 5 வயது ஆகிற போது ஆகிற பொழுது கோலத்த அக்கவுண்டரும் பவளத்த கவனிச்சும் மாண்டு மடிகிறார்கள். மாண்டு மடிகிறார்கள். பங்காளிகள் 11 பேரும் ஓடி வந்து ஓடி வந்து எடுத்து அடக்கம் செய்து ஆமாக அழுது புலம்பி ஆ. ஏம சடங்குகளை எல்லாம் முடித்தார்கள். முடித்தார்கள். ஆனால் கோலத்த அக்கவுண்டர் தேடிய சொத்து சுகம் அத்தனையும் சார் பங்காளிகள் பாகம் போட்டுக்கொண்டு ஆமாக எங்க குனுடைய அக்கவுண்டர் 5 வயசு குழந்தையை சார் பொன்னிவள நாட்டில் இருந்து ஆ. பாச்சலூருக்கு அழைத்து வந்து அழைத்து வந்து பல கொடுமைகள் செய்தார்கள். எனக்கு சோளம் குத்தச் சொல்லி இடிப்பதும் இடிப்பதும் சாணி போடச் சொல்வதும் இப்படியமாக இருக்க ஆமாக ஆனால் கொல்ல நினைத்தாங்க கொடும்பாவி பங்காளி அம்மா நீச்சக்கஞ்சி நீச்சக்கஞ்சி ஊத்தி எல்லோ அம்மா ஊதியல்லோ ஊதியல்லோ அம்மா அம்மா நின்ன நல்ல நின்னதா விக்க வைத்தார். அம்மா தான் விக்க வைத்தார். நீச்சக்கஞ்சி நீச்சக்கஞ்சி ஊதியல்லோ ஊதியல்லோ ஊத்தி எல்லோ ஊத்தி எல்லோ நின்னு நல்லா நின்னேதா விக்க வைத்தாம் விக்க வைத்தும் இப்படி இருக்கிற போது சார் ஆடு மாடு வைக்க போட்டார். போட்டார்கள். 10 12 வயது ஆகிற போது ஆகிற பொழுது அங்க கொல்ல நினைத்தானே எங்க கொடும்பாவி பங்காளி எம்பெருமா மாயவர் தானே சார் எங்க குனுடைய அக்கவுண்டரை ஆ. பங்காளிகளிடம் தப்பிச்சு தப்பிச்சு அழைத்து வந்து ஆமா மணியங்குறிச்சியிலே மலைக்குழந்த அக்கவுண்டர் வீட்டிலே விட்டார். சார் ஆனால் அங்கு கொஞ்ச காலம் இருந்து இருந்து ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிற போது இருக்கிற பொழுது அங்கே காட்டுப்பண்ணாடி ஆட்டு கரிஞ்சியினால் அடியோதைப்பட்டார். பட்டார். அதை தாங்க மாண்டாமல் ஒரு நாள் இரவு சார் வெடிவதற்குள்ளாக ஆ. ஆனால் சேரங்கன் ஜாலமார்க்கம் ஓடி வந்தார். அப்படி படுத்து உறங்குற போது எங்க ஆதிசட்டி வளையத்திலே ஒரு தவிடு விற்கும் செட்டியாரு எங்க தாட்டியானும் வந்து நின்னா அடே அப்பா தம்பி நீ யார் என்று கேட்டார். தாய் தகப்பன் இல்லாத அனாதை ஐயா என்று சொல்லுகிற போது அந்த செட்டியார் அழைத்து வந்து அந்த தவட்டை கரூர்ல கொண்டு வந்து விற்கிற போது தவிடு அதிக லாபத்திற்கு வித்தது. அப்படி வருகிற போது ஆதிசெட்டி வளையம் அந்த செட்டியார் வீட்டில் தங்கி இருக்க அந்த தவிடு வித்த செட்டியாரு எங்க உன்னுடைய அக்கவுண்டருடைய யோகத்தாலே அங்க மாட்டு பெருக்கம் அம்மா மட்டாடங்கா அம்மா தவிடு வித்தோ செட்டியாரு அம்மா செட்டியாரு தனகோடி செட்டியானார் அம்மா செட்டியானார் செட்டியாரு என்ன செட்டியாரு அங்க சொத்து மடங்கிலே செட்டியார் சுக வாழ்க்கை எப்படி இருக்கிற போது மணியங்குறிச்சியிலே மலைக்குழந்த அக்கவுண்டர் மகள் தர்மபத்தினி தாமரை மணியங்குளம் அல்லவா தர்மபத்தினி தாமரை வயசுக்கு வந்து வீட்டிலே இருக்கின்ற போது எங்க பங்காளி கவுண்டர்கள் 11 பேரும் எங்க தர்மபத்தினி தாமரையை பொண்ணு கேட்டு நிச்சயதார்த்தம் செய்து வருகின்ற 16ஆம் தேதி கல்யாணம் என்று சொல்லி காடாலேறி பாக்கு வைத்தோம். எதை அறிந்த சோளத்தோட்டி
அடடா ஆ. உருமக்கார குன்னுடைய கவுண்டர் அல்லவா ஆமா அந்த தர்மபத்தினி தாமரைக்கு சார் நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆமா தேடி அலைந்து வந்து அலைந்து வந்து ஆதிசெட்டிபாளையம் தனகோடி செட்டியார் வீட்டிலே கண்டு கண்டு செட்டியார் வீட்டிலே எடுத்து சொல்லி சொல்லி எங்க குனுடைய கவுண்டரை அழைத்து வருகிறார் அழைத்து வருகிறார் அந்த சோளத்தோட்டி சார் அந்த மணியங்குறிச்சியிலே சார் பொழுதுழுந்து இரவு நேரத்துல வருகிற போது ஆமா எங்க பங்காளி கவுண்டகதான மாப்பிள கோலத்தோடு ஆ. என்ன விதம் வாராங்க கண்ண இது சமயம் வேலையிலே அங்க இனச்சீர் முடிச்சு கட்டளேத்தி கொண்டு ஆ. அங்க மாப்பிள குதிரை மேல் பவானி வரும் மன்னேரம் வேலையிலே எம்பெருமாள் மாயவர் பார்த்தார் சார் அடடா ஆ. நம்ம குனுடைய கவுண்டருக்கல்லவா தர்மபத்தினி தாமரையை கல்யாணம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆ. அங்க வரவேசி போல் வேடம் கொண்டு ஆ. அங்க பஞ்சாங்கையர் போல வடிவெடுத்து ஆமா அங்க வந்துமே நின்னாரே அந்நேரம் வேலையிலே அப்பொழுது சொன்னார் ராகு கால யமகண்டம் வந்துட்டது ஐயா சார் மாப்பிளை இந்த நேரத்துல பொண்ணோடு போக கூடாது போகக்கூடாது விடதை வீட்டுல இருக்கட்டு சார் காலையில முகூர்த்தம் நடக்கிற போது அழைச்சிட்டு வந்தா போதும்னார் சார் அந்த நேரத்தில் ஆ. விடுத வீட்டில் இருந்தாங்க பங்காளி கவுண்டங்க மாப்பிளை கோலத்தோடு கோலத்தோட எங்க குனுடைய கவுண்டரு ஆமா இந்த தாசனை போல் வடிவெடுத்து வந்த எம்பெருமாள் மாயவர் தானே ஆமா எங்க குனுடைய கவுண்டரையும் பிச்சைக்கார வடிவாக்கி ஆ. அங்க வாராரமனைக்கு அந்நேரம் வேலையிலே பிச்சை பிச்சை என்று சொல்லி வாராரே அப்பொழுது பிச்சை பிச்சை என்று சொல்லி வித்தை வித்தை என்று சொல்லி வராரே அப்பொழுது வித்தை வித்தை என்று சொல்லி அம்மா தாயே ஆ. பிச்சை போடுங்கம்மாண்ணா ஆ. மலைக்குழந்தா கவுண்டருடைய மனைவி சார் பெருமாயம்மாள் ஆ. முரத்திலே கம்பள்ளி கொண்டு வந்து போட ஓடி வந்தார் ஓடி வந்தார் கம்பை வாங்கி வாசல்ல வீசி எறிந்து விட்டு ஆ. அம்மா அத்தை ஆ. ஐயோ அத்தை ஆ. நானு கம்பைக்க வல்லையத்தே வல்லையத்தே. அத்தே வல்லையத்தே ஐயா மாமியத்தே. உங்களுடன் மகளுக்கு கணவனாக வந்தேனத்தே வந்தேனத்தே கம்புக்கு வல்லையத்தே. வல்லையத்தே அத்தே வல்லையத்தே. என்றோ மாமியத்தே உங்களுடன் மகளுக்கு கணவனாக வந்தேனத்தே, வந்தேனத்தே. அத்தே நானு பிச்சைக்கு வல்லையத்தே வல்லையத்தே. அத்தே வல்லையத்தே எங்க மாமியத்தே. உங்களுடன் மகளுக்கு பிணபரிசம் போட வந்தேன் போட வந்தேன் அத்தே பிச்சைக்கு வல்லையத்தே. வல்லையத்தே அத்தே வல்லையத்தே. என்றோ மாமியத்தே உங்களுடன் மகளுக்கு தின வருஷம் போட வந்தேன், போட வந்தேன். என்று குன்னுடையான் சொல்லும் போது சார். உறமக்கார குன்னுடையானத்தை நானு ஆ. நான் தான் உறமக்கார ஆமா. எனக்குத்தான் உங்க பொண்ணு கொடுக்கணும்னு கேட்டேன் கேட்டார் உடனே மலைக்குழந்தா கவுண்டர் வந்து சவுக்கீரை அடித்து ஆ. செல்லரிக்கு மாலையில இழுத்து அடைத்தார் அழைத்தார் அந்த நேரத்தில் ஆமா எங்க தர்மபத்திரி தாமரைக்கு மாய சுருளோலை எழுதி எழுதி மடியிலே விழச் செய்தார் மாயவர் மாயவர் அதை படித்து பார்த்துட்டு ஆமா எங்க தர்மபத்திரி தாமரே ஆ. என்ன விதம் மாறா கண்ணை இது சமயோ வேலையிலே ஐயோ அம்மா ஆ. என்றோ அத்தன் நல்ல அத்தே மகான் இருக்க மகான் இருக்கும் மகன் இருக்காங்க, மகன் இருக்காங்க. எனக்கு அயல் நாட்டா அயல் நாட்டான் மாப்பிளையா மாப்பிளையா எங்க
வந்ததென்னோ அந்த ஆனம் மேல் வந்தவானே ஆமா ஐயாடிப்பேனே மாற்றாலே சபாஸ் குதிரம் மேல் வந்தவானை கூடுமே தடிப்பே என்று ஓடி வந்து தடுத்தாள். தடுத்தாள் மலைக்குழுந்தா கவுண்டர் ஆமா அம்மா தாமரே ஐயா மேகம் போன்ற குந்தலும் மூன்றாம் பெறை போன்ற நெற்றி பிரிவங்களும் வேல் போன்ற நாசையும் சங்கம் போன்ற கழுத்தும் பொங்கிய ஊட்டை போன்ற கும்பஸ்தனங்களும் தலங்களும் உடுக்க போன்ற உடையும் யானை துதிக்க போன்ற துடையும் கொலைகளும் தங்கத்த உரிக்கு தரையிலே வார்த்ததி போல் பொன்னை உருக்கி இந்த பூமியில வார்த்ததி போல் உன்னை பெற்று வளர்த்தி வைத்திருக்கிறனே அம்மா இந்த ஆடுவேக்கும் பேய் கருப்பனை கற்றமனு சொல்றையே அப்படின்னு சொல்லும் போது ஆமா தர்மபத்திரி தாமரை சார் கல்யாணம் செய்தால் குன்னுடைய கவுண்டரையே கல்யாணம் செய்வேன் இல்லை என்றால் மாட்டு படிவேன் என்றால் சார் ஆனால் இதை அறிந்த மலைக்குழந்தா கவுண்டர் ஆமா அந்த குன்னுடையானுக்கு தாலி கட்டி கொடுத்தார். சார் பங்காளிகள் பார்த்துவிட்டு ஆமா கேவலப்பட்டுத்தானே தன்னுடைய ஊர் போய் சேர்ந்தார்கள். ஆனால் சின்ன மலைக்குழந்து ஓடி வந்ததானே ஓடி வந்து தாமரை உன்னைத்தானே சார் என்ன கடன் தண்ணி கடன் உன்னை எழுத்து வளர்த்த கடன் அண்ணா கட்டும் கடனை எல்லாம் கட்டி அனுப்புகிறேன் என்று சொல்லி சார் மொண்டி ராட்டை முறிஞ்ச விசக்கோல் கொடுத்து மடைக்கல பானையில் மரக்கால் அரிசி இட்டு ஒரு பிடி சொம்பும் கொடுத்து எடுத்து ஓடிப்போ என்றார். குன்னுடைய கவுண்டருக்கு ஒரு கொம்பு போன மாடு போல வெள்ளாடு கொங்காட கம்பளி கொடுத்து அங்க அடிச்சு முடுக்கு நாங்கள நேரம் வேலையிலே ஐயோ மன்னா வாங்க மன்னா போலாமின்னு வாங்க மன்னா வாங்க மன்னா வாராளே தாமரையா தாமரையா அழுது புலம்பி என்ன சொன்னாள் என்றால் ஐயோ தந்தையே உன்னுடைய வீட்டில தானே இரண்டு பெண்கள் பிறப்பார்கள். நான் சிங்கப்போல் 2 மக்களை பெற்றெடுத்து ஆனால் உன்னுடைய பேத்தி 2 என்றாரே கண்டு சிற போடாமல் கொண்டு சிற போட்டு ஆனால் அரமனையிலே கொண்டு போய் சிறைச்சாலையிலே இந்த மொண்டிராட்டை முறிஞ்ச விசக்கோல் கொடுத்து நூற்ற வைக்கிறேன் சத்தியம் என்று சொல்லி அங்க மன்னான கூட்டி எல்லாம் மங்கை வெண்ணவாராளே அன்னக்காளி தாமரையா. ஆனால் தென்னாடு வருகிற போது அங்க பொழுது இறங்குதம்மா பொன்னேரம் ஆனால் அந்த அட்டச்சாலையிட்டு உன்னுடைய கவுண்டர் பசியால மயங்கினார் மன்னா பெண்ணே மறைக்கல பானையை தாரே அன்னம் படைக்கிறேன் என்று சொல்லி சோறு பொங்குனார். இதை அறிந்த எம்பெருமாள் மாயவர் 1000 தாசரைத்தான் அழைத்து வந்தார் அட்ட குடிசுக்கு. அப்போது அனைவருக்கும் அன்னம் படைக்கிறேன் என்று சொல்லி கொண்டு வந்து போட்டார். எம்பெருமாள் மாயவர் பார்த்தார். அம்மா கங்கணம் அவுக்கவில்லை, கைக்கு தண்ணி வார்க்கவில்லை. கங்கணம் இருக்கும் போது அன்னவருக்கு அன்னம் படைத்தார் பெரிய தோசமரம் என்று சொல்லி எம்பெருமாள் மாயவர் தானே தாசர் வடிவில் வந்தவர் குருடைய கவுண்டருக்கும் தாவர கவனிச்சிக்கும் கங்கணம் அவுத்து கைக்கு தண்ணி வார்த்து அன்னம் படையும் என்று சொல்லி படைக்க சொன்னார். எம்பெருமாள் மாயவர் எடுக்கெடுக்க குறையாமல் இருக்க வரம் கொடுத்தார். அங்கே அள்ளி நல்ல அள்ளி தாருமாமிட்டாள் அம்மா தாருமாமிட்டாள்
பார்த்தார்கள். சார் மாயவார் மாயமாக மறைந்து விட்டார். மறைந்து விட்டார். அப்பொழுது ஆ, அங்க ஆற நினைச்சிட்டாங்க நேரம். வேலையிலே ஆனால் ஆ, உறையூர் பட்டணம் தலையனூர்ல வந்து சார் ஒரு முதலியார் வீட்டிலே ஆ, அடைக்கலமாக இருந்து சார் கொஞ்ச நாள் வாழ்ந்தார்கள். ஆஹா, பங்காளிகளிடத்திலே பாகம் கேட்க சென்றார் குணடையாக்கவண்டர். துணையாக்கவன்று. எங்க பங்காளிக்கவண்டக தானே ஆமாஹா. குணடையா சாமி ஊரை விட்டு போனவண்டா தம்பி, உனக்கு ஏது பாகம் பங்கு தம்பி? ஊரை விட்டு போனாயாடா தம்பி. ஆமா உனக்கு ஏது பாகம் பங்கியோ தம்பி. நாட்டை விட்டு போனவண்டா தம்பி, தம்பி உன்னுடைய நட்பு அந்து போச்சுதாடா தம்பி. நாட்டை விட்டு போனாயாடா தம்பி. ஆமா உனக்கு நட்பு எந்து போச்சுதாடா தம்பி. என்று சொல்லி பங்காளிக்க மண்டகள் பாதகர்கள் 11 பேரும் ஹ. கருவேலா மரத்திலே காலக்கட்டி தொங்கொட்டு தொங்கொட்டு அங்க அடி மேல் அடி அடிச்சாரன் நேரம். வேலையிலே இதை எம்பெருமாள் மாயவனுடைய அருளாலே ஆ, தர்மபத்திரி தாமரை அறிந்து சார் அங்க அன்னவர் போன தடத்தில் ஓடி வந்து ஆமாஹா. எங்க பங்காளிக்க மண்டகளே ஆ, அந்த பாதகாரை என்ன விதம் சொல்லுகிறது சாமையோ? வேலையிலே அட சண்டாளமார்களே, ஆ. என்னுடைய மங்கு மசையன் மசைச்சாமியை தான் இப்படி தலைகளா கட்டி அடிக்கின்றீர்களே அடிக்கின்றீர்களே. என்று சொல்லி அவிழ்த்து விட்டு, ஆ, ஐயா பங்காளிகளே, ஆ, என்னுடைய மக்களால் தானே உங்களை உங்களை பழிக்கு பழி ஆ, முப்பழியும் பிப்பழியும் எடுக்காமல் எழுதாமல் எந்த தர்மபத்திரி தாமரை ஒரு காலம் உயர விட மாட்டாள், இது சத்தியம் சத்தியம். என்று சபதம் செய்துவிட்டு ஆமாஹா. சோழராஜனிடத்திலே சென்று முறையிட முறையிட அவர் சீத்தமுள்ளு காட்டுகளை காட்டினார். காட்டினார். எம்பெருமானுடைய அருளாலே அருளாலே அந்த பூமியை நலப்படுத்தி நலப்படுத்தி வெள்ளாம செய்ய ஏற்பாடு செய்தார். சார் ஆனால் ஆ. எங்க கோடையாக்க உண்டரு ஆமாஹா. அம்மாவதை சோழ இல்லாமே 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 விக்கி விக்கி தான் அழுதான் தான் அழுதான் மனதச்சாடம் இல்லாமே 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 ஐயா ஆமா ஆமா ஆனால் யாரிடத்துல போறது? போறது அடிச்சாலும் உதைச்சாலும் பங்கும் பங்காளிக்குதான் ஆவாங்க ஆவாங்க என்று சொல்லி பங்காளிகளை வந்து சார் விதைச்சோளம் கேட்டார். கேட்டார். மனைவிமார்களை ஆளுக்கு ஒருபடி சோளம் கொடுக்க சொன்னார் பங்காளிக்க வந்தகள். சார் எங்க மனைவிமார்கள் 11 பேரும் ஆமாஹா. ஆளுக்கு ஒருபடி சோளம் எடுத்து ஆ, பொன்னிறமாக வறுத்து கொடுத்தார். கொடுத்தார்கள். முளகருகி போகட்டும் முளைக்காமல் போகட்டும் போகட்டும் என்று அதை வாங்கி வந்து ஆமாஹா. குனுடையாக்கவுண்டர் பூமியிலே வெள்ளாம செய்ய விதைக்க வருகிற போது வருகிற பொழுது எம்பெருமாள் மாயவர் தாசன் என்ற வடிவிலே வந்து வடிவிலே வந்து பிச்சை கேட்டார், அள்ளி கொடுத்தார். கொடுத்தார். அதை வாங்கி பார்த்தார் எம்பெருமாள் மாயவர். மாயவன் எங்க மசச்சாமி குனுடையாக்கவுண்டருக்கு சார் வறுத்த சோளம் போடுவதால் ஆ. வர்ணமுத்தாக விளைய வேண்டும், விளைய வேணும் பொரிச்ச சோளம் போடுவதால் சார் பொன்னாக விளைய வேண்டும் என்று என்று அங்க வாக்கு கொடுத்தாரே எம்பெருமாள். மாயவனே எம்பெருமானுடைய அருளாலே அருளாலே குன்னுடையாக்கவுண்டருடைய பூமியில் பூமியில் முத்து விளைந்தது. விளைந்தது. முத்துக்களை எல்லாம் ஆள விட்டு அறுத்து அடிச்சு அடைச்சு ஆனால் ஆ, அங்க அளந்துமே கொட்டு நாளை அந்நேரம் வேலையிலே அம்மா மாறைக்காலு மாறைக்கால் போதி அளந்தால் அம்மா போதி அளந்தால் அம்மா பொதியளந்த பொதியாளந்து அம்மாளாது மாளாது சென்னாலேனா அம்மா சென்னாலேனா அம்மா மரக்கால் மரக்கால் பொதியளந்த பொதியாளந்து பொதி அளந்தா கண்ணே போதி அளந்தா அங்கே
சாட்டால் போதி இழந்தாள் அம்மா போதி இழந்துவேன் அம்மா போதி இழந்தாள் அம்மா போதி இழந்தாள் தர்மபத்ரி தர்மபத்ரி தாமரையும் தாமரையும் அங்க சாட்டால் போதி ஆமா. இழந்தாள் எங்க தர்மபத்தினி தாமரையா அப்பத்தானே அரமனை ஆசானங்கள் எல்லாம் அங்க கட்டி முடிச்சாலே கட்டாளாகிய தாமரையா அங்க 7 திருவாசோ எழிலான மண்டபம் 10 தலவாசோ பளிங்கிமா மண்டகங்கோ அங்க காசளந்து கட்டினாளே தாமரை கடக்கண்ணு மண்டகங்கோ இப்படி அரமனை ஆசானங்கள் கட்டி கட்டி எங்க பொன்னிவள நாட்டிலே உன்னுடைய கவுண்டரும் தாமரை கவனிச்சு அங்க வாழ்ந்து வருகிற போது அங்க மாசம் 3 மலை கண்ணவருடம் ஒருவன் கல்மாரி அங்க நீதி தவுராம நாட்டில் நித்தமலே அப்படி நாடு செழிக்குது நல்ல மழை பெய்யுது பெய்யுது சீம செழிச்சு சென்னல் எல்லாம் விளைகிறது விளைகிற பொழுது அம்மா ஏரி நல்ல ஏரி நிறைஞ்சு வருவாமா நிறைஞ்சு வரும் நிறைஞ்சு வரும் ஐயருமா மாடு ரூமா மாடு ஆயிரம்மா அம்மா ஆயிரம்மா அம்மா ஏறி நல்ல ஏறி நிறைஞ்சு வரும் நிறைஞ்சு வரும் அம்மா நிறைஞ்சு வருவா அம்மா எருமம்மாடி எருமம்மாடி ஆயிரம் ஆயிரம் அம்மா ஆமா பட்டி நல்ல பட்டி நிறைஞ்சு வரு அம்மா நிறைஞ்சு வருவா அம்மா நிறைஞ்சு வரும் நிறைஞ்சு வரும் பால் பசுவு பால் பசுவு ஆயிரம்மா அம்மா ஆயிரம்மா அம்மா வட்டி நல்ல வட்டி நிறைஞ்சு வரும் நிறைஞ்சு வரும் அம்மா நிறைஞ்சு வரு கண்ணே நிறைஞ்சு வருவா அந்த பால் பசுவு ஆயிரம் ஆயிரம் அங்க ஆடு மாடு மட்டில்லா செல்வம் பெருக வருகிறது சார் இப்படி வருகிற போது பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆகிவிட்டது ஆனாலும் கூட எங்க தாமரைக்குத்தானே அங்க மஞ்சங்கவாலை அம்மா அங்க மானக்காவாலை ரொம்பவம்மா ஆமா. ஐயோ பிள்ளைக்காவாலை அம்மா வேறுங்காவாலே ரொம்ப உண்டு ஆனால் தர்மபத்தினி தாமரை சார் மாடு போல் வெளியிலே காடுகரை போய் வந்தால் போய் வந்த பங்காளிக கவனிச்சு எல்லாம் ஆமா வரடி வாராங்கிறது மலடி வாராங்கிறது சார் இப்படி எல்லோரும் ஏசுகிற போது ஆமா ஐயோ மன்னா பெண்ணே வரடி வாராடி என்று வையகம் பேராகி ஈன வாராடி என்று மன்னா மன்னா நானே கடலும் பேரானே மன்னா மன்னா அண்ணா மரடி வாராடி வையகமும் பேராகி ஈன வாராடி மன்னா மன்னா நானே இருகராலும் பேராகி மன்னா வல்லுவம் காக்க வாராடி என்று கனிவரடி நானாகி நாட்டிலே வேறானே மன்னா மன்னா ஐயோ நல்லோர்க்கு சொல்லானே மன்னா மன்னா அங்க அழுது புலம்பூராளே அன்னக்கோடியே அப்ப உன்னுடைய கவுண்டர் சொன்னார் அடி தாமரே எழுதா குறைக்கு அழுதால் தீரப் போகிறதா போகிறதா அதனால தாமரே
எட்டாறு கிட்டபடி ஆண்டி கலந்தபடி சார் அதனால அழுக வேண்டாம் தாமரை என்று சொன்னார் சார் ஐயோ மன்னா நான் மட்டும் வரடாக இருந்தா பரவாயில்லை பரவாயில்லை என்னை அண்டி பிழைக்கக்கூடிய ஆளாகோல 68 சாதியும் வரடா இருக்கு கரடா இருக்கிறது நான் என்ன செய்வேன் ஐயோ மன்னா ஐயோ ஐயனாதோ ஈனாதோ வாழையிலே 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 வாழையிலும் இளவாழை இளவாழை தண்டானே நானு தண்டாங்கானே ஐயோ ஈனாதோ வாழையிலே 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 நானு வாழையிலே இளவாழை தண்டு மாட தண்டு மாட உளுத்த நல்ல உளுத்த மரம்மானே மரம்மானே மரமு மரம் மரமு மரம் உள்ளோரு உள்ளோரு செக்கானே நானு செக்கானே உளுத்த நல்ல உளுத்தம்மா ரமு மரம் மரமு மரம் ஐயோ மரமானே நானும் மரமானே நானே உள்ளூரு உள்ளூரு செக்கு மரம் மண்ணா செக்கு மரம் என்று சொல்லி அழுது புலம்புறாளே அடடா எங்க அன்னக்கோடியே தாமரையா அப்படி அழுகிற போது இனி நான் இந்த உலகத்திலே வருடி வருடி என்று சொன்ன இந்த வையகத்தார் முன்னாலே சார் வாழ்வதிடம் மாண்டே மடிவது நல்லங்க மன்னா என்று சாவேன் என்று சொல்லிதானே ஓடும் போது எங்க குனுடைய அக்கவுண்டர் வேண்டாம் தாமரே என்று பின்னால வருகிறார் வருகிறார் அந்த நேரத்தில் எப்பெருமாள் மாயவர் சார் ஜோசியர் வடிவெடுத்து எதிரில் வந்து தடுத்து நிறுத்தினார் நிறுத்தினார் ஏம்மா சாக போறேன்னார் ஆஹா. ஐயோ தாசையா இப்படி நாட்டில தானே வருடி வருடி என்று வையத்தார் ஏசுறாங்க பேசுறாங்க நான் இதை கேட்டு இருக்க முடியல என்றார் முடிக்க முடியலையே அப்பொழுது ஜோசியர் வடிவிலே வந்த மாயவர் சொன்னார் சொன்னார் அம்மா பெண்ணாக பிறந்த எறும்பு கடை 80,000 ஜீவராசிகளுக்கு சிவராசிகளுக்கும் தனக்கென்று ஒரு பிள்ளபாக்கியம் இல்லாமல் பிறப்பதே இல்லை இல்லை இருந்தாலும் உன்னுடைய அரமனையில வந்து நான் ஜோசியம் பார்த்து சொல்றேன் சொல்றேன் அப்படி இல்லைன்னா செத்து போனார் ஆஹா அதே பிரகாரம் அரவணை கலைத்து வந்து ஆமா அங்க ஏடெடுத்து பார்த்தாரே எம்பேரும்மா மாயவானே அம்மா தாமரை ஐயா ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தைக்கு அம்சம் இருக்கிறது இருக்கிறது ஆனால் நீ முன்னொரு காலத்திலே சார் ஒரு சிவபெருமானுடைய சார் அன்னவரை ஓட்டிலே மண்ணள்ளி போட்டதா சார் அந்த சிவபெருமான் சொல்லிவிட்டார் ஆஹா 7 தலைமுறைக்கும் எடுத்துவிட பிள்ளை இல்லாமல் போக வேண்டும் ஆமா 3 தலைமுறைக்கும் முத்தமிட பிள்ளை இல்லாமல் போக வேண்டும் என்று சாபம் கொடுத்து விட்டார் சார் அதனால உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையம்மா அந்த தோஷை நீக்க வேண்டுமாண்டார் சார் தூரத்துக்கு தூர திலக்கிணர் காதத்துக்கு காத கல்கிணர் அன்னமடம் தண்ணீர் பந்தல் கட்டி சார் செல்லாண்டி அம்மனுக்கு தேரோட்டி வைத்தால் சார் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்றார் சார் அதே பிரகாரம் தர்மங்கள் செய்தார் செய்தார் செல்லாண்டி அம்மனுக்கு தேர் வேலையெல்லாம் முடித்து முடித்து தேரோட்ட நடத்தினார் பங்காளிகள் பார்த்தார்கள் ஆஹா. பாலே இந்த நேரத்தில் குருடையாக்கவனையும் தாமரக்கவனையும் கொல்ல வேண்டும் பிள்ளை வரம் வாங்கி வந்து ஆஹா. மக்கள் பிறந்து விட்டால் நாடு நகர நம்மளுக்கு இல்லாம போயிரும் என்று ஆசாரிமார்களிடத்திலே சொல்லி சார் அந்த தேரோடி வருகிற போது ஆமா. அடிவாரும் சக்கரத்தை சாமி சக்கரத்தில் ஆப்புகால வைத்தாங்க சாமி வைத்தாங்க அப்படி தேர் முன்னும் ஓடாமல் பின்னும் ஓடாமல் நின்று விட்டது ஆனால் கோலநாச்சி பெகமன்ற சாமி வந்து டேய் குனுடையா உன்ற வீட்டுக்காரி பெரிய தோஷம் பண்ணிட்டான்
ஆனால் மஞ்சள் இல்லா தேரு மனுஷங்காவு கேக்குது கேக்குது புள்ளை இல்லா தேரு வெறுங்காவு கேக்குது கேக்குது என்று சொல்லும் போது ஆமா கணவனும் கண்ணையும் இருவரண்டு பேரும் பிள்ளவரம் அஞ்சாந்து வாழ்வதை விட சார் அம்மனுடைய சக்கரத்திலேயே விழுந்து சாவது மேல் மேல் என்று சொல்லி சார் அந்த கணவனும் கண்ணையும் மன்னவனும் அங்கே இருவரண்டு பேரு ஆமா மன்னனோரு சக்காரத்தில் மன்னனோரு சக்கரத்தில் மன்னனோரு சக்கரத்தில் மனைவியோரு சக்காரத்தில் கண்ணு சக்காரத்தில் மன்னனோரு சக்கரத்தில் மன்னனோரு சக்காரத்தில் மன்னனோரு சக்காரத்தில் மங்கையோரு சக்கரத்தில் சக்கரத்தில் மண்டியிட்டு தலை கொடுத்தார் மண்டியிட்டு தலை கொடுத்தார் மண்டியிட்டு தலை கொடுத்தார் மன்னவானும் தேவியும் கண்ணே தேவியும் மண்டியிட்டு தலை கொடுத்தார் மண்டியிட்டு தலை கொடுத்தார் மண்டியிட்டு தலை கொடுத்தார் மன்னவானு தேவியும் கண்ண தேவியும் எப்படி மண்டையிட்டு தலை கொடுக்கிற போது சார் இதை எம்பெருமாள் மாயவர் அறிந்தார் அறிந்தார் இடது காலால் தேரை எட்டி உதைத்தார் சார் இருவரண்டு பேரத்தையும் தாண்டியோடி ஆ. காவிரியில் விழுந்ததம்மான் நேரம் வேலையிலே அப்ப கணவனும் கண்ணையும் அன்னவனும் அங்கு இருவரண்டு பேரும் 22 பேர்களும் தான தர்மங்களை எல்லாம் செய்து முடித்து சார் அங்க வளநாட்டார் அம்மனைக்கு வந்தும் நாங்க ஆனால் அந்த தில்ல கைலாசம் பொன்னம்பலத்தில் வரமாங்க வேண்டும் சார் என்று சொல்லி ஆமா ஆனால் நம்மளுடைய உடன்பிறப்பு பார்க்க வேண்டும் என்று சொல்லி சார் ஒரு நாள் வெள்ளி வளநாடு வந்தார் சார் அந்த வெள்ளி வளநாட்டிலே மலைக்குழந்து சின்ன மறிக்குழந்து பெரிய மறிக்குழந்து இருவரண்டு பேரும் மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டு தர்மபத்தினி தாமரையை அரமனைக்கு விடாமல் ஓட்டி முடுக்கிறார் சார் அப்படி முடுக்கிற போது ஆமா எங்க தர்மபத்தினி தாமரை தானே அந்த சங்கு வடத்திலே ஒரு கல் எடுத்து நட்டி நட்டி அண்ணா உன்னுடைய மகளதானே பச்சாத்தா பவளாத்தாளை சார் இந்த நாட்டுக்கல்லுக்கு ஆ உறவைக்கு ஒரு பொண்ணும் பொண்ணும் உறவுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பொண்ணும் எடுக்காமல் விட மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் என்று சொல்லி ஆ அங்க வளநாட்டார் அம்மனைக்கு வந்து இருந்தாள் நேரம் வேலையிலே எங்கண்ண கொடி தாமரையாள் ஆமா அறுவைகளி விளர் மாது அங்க அரமண வந்து நின்ன எங்கண்ண கொடி தாமரையா கொடி தாமரையா மன்னானை தான் அழைத்து அம்மா கண்ணே மங்கை வெண்ணா வந்து நின்னா கண்ணே மன்னனை தான் அழைத்து அம்மா எங்க மங்கை வண்ண வந்து நின்னா கண்ணே கைலாசம் போக வல்ல அம்மா அங்க கட்டாளாகி வந்து நின்னாள் அம்மா கைலாசம் போக வல்ல அம்மா எங்க கட்டாதி வந்து நின்னா கண்ணே அப்படி கைலாசம் போவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் சார் ஆனால் யோசனை செய்தால் சார் இந்த திறமையும் அத்தனையும் விட்டு சென்றால் ஆ பங்காளிகள் அபகரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அந்த முத்துக்களை எல்லாம் பொதிமாடு போட்டு போட்டு மேநாட்டு காளிராஜன் இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தாள் சார் ஐயா ஆ. கைலாசம் போய் திரும்பி வந்த பிற்பாடு எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற போது ஆமா ஆனால் மேநாட்டு காளிராஜன் சார் எங்க தர்மவத்திரி தாமரையத்தானே சார் அபகரிக்க நினைச்சான் ஆஹா இதை ஒரு மூதாட்டியினுடைய வார்த்தையால் அறிந்தால் தர்மவத்திரி தாமரை சார் அட பாவி ஆ மேநாட்டு காளிராஜா சார் நான் வரத்தால் வாங்கி வரக்கூடிய மக்களால் மக்களால் வேடு பறிமூண்டு உண்டு வீர போர் செய்து செய்து கருவறுக்க செய்கிறேன் இது சத்தியம் சத்தியம் என்று சொல்லி மேநாட்டு காளிராஜனுக்கும் வாக்கு கொடுத்து விட்டு ஆமா
எங்க குனுடைய அக்கவுண்டர் இருந்தா மற கவனிச்சு ஆமாம் அங்க மாளி வந்து நின்னாளே மங்கை வெண்ணா தாமரையா வீடு வாசல் முழுகி குளிச்சு முழுகி கைலாசம் போக பயணமாகும் போது சார் அடிப்பெண்கள் பணிப்பெண்கள் ஆளாகோல 68 சாதிக்கும் வரமாங்கி வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். சார் அரமனையை விட்டு வருகிற பொழுது வளர்த்திக் கொண்டு இருந்த வந்த பன்றி வழி மறைத்தது. சார் அச்சம் ஏற்பட்ட உடனே தாமரை எட்டி உதைத்தாள். அந்த பன்றியானது சபதமிட்டது, தாமரை நாம் ஏனாடு சென்றுதானே சார் காளி கோயிலே வரமாங்கி உன்னுடைய மக்கள் மீது போர்க்களத்துக்கு என்னுடைய மகனை அனுப்புகிறேன் என்று சொல்லி சபதம் கொடுத்து ஓடிவிட்டது. அந்த நேரத்திலே வாசலில் படுத்துறங்கிய வழுக்கு நாய் வந்து அம்மா எனக்கு ஒரு குட்டிக்கு வரவாங்கி வாருங்கள், அந்த கொம்பனை கொல்ல நான் பிழைப்பத்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து அங்கே கல்லு கட்டி வில்ல மாரங்கானாபாதியார் கோயில் வந்த சாமி தரிசனம் முடித்து எங்கோ பத்தாவு எங்கோ பழுதுபட உத்தமியார் அம்மா உத்தமியார் அம்மா பத்தினி கண்ணே பத்தினியும் அப்படி வரமா வனம் கடந்து அந்த கல்லாறு முள்ளாறு நெய்யாறு நெருப்பாறு பாலாறு அக்கினியாறு கடந்து எங்க அன்னக்கோடி வாராளே பொன்னம்பலத்தில் பலகாலமாக தவம் இருந்தார்கள். ஆனால் சிவபெருமான் மனங்கனிந்து மக்களுக்கு வரம் கொடுத்தார். மண்ணாள 2 ஆணும் மனையாள ஒரு பொண்ணும் வரம் கொடுத்தார். வரத்தை வாங்கி ஆலாகோல 68 சாதிக்கு வரமாங்கி பொன்னிவள நாடு வந்தார். அந்த நேரத்திலே சிவபெருமான் யாரை அனுப்பலாம் என்று ஏட்டை எடுத்து சித்திரபுத்திரனிடத்திலே சொல்லி ஏடு எழுதினார்கள். பாரதம் முடிந்து வந்த தருமன் நகலன் சகாதேவன் அர்ச்சுனன் பீமன் இவர்களை, ஆனால் தருமனை பொன்னராகவும் அர்ஜுனனை சங்கராகவும் பீமனை வீரபாகு சாம்புகனாகவும் நகலன் சகாதேவனை அத்தபல மைத்துனர்களாகவும் ஐவருக்கும் தேவி அழியாத திரௌபதியை அன்னருக்கு நேரலை அருக்காணி நல்லதங்காளாக அவதாரம் எடுக்க செய்தார்கள். இப்படி வரத்த வாங்கி அங்கே பொன்னி நல்லோ வளநாடு பொன்னி நல்லோ பொற்கடியா வந்து நின்னா வந்து நின்னா பொன்னி நல்ல வளநாடு பொற்கடியா வந்து நின்னா அரமனையில வந்து ஆலாகோல 68 சாதிக்கும் தானே கணபதியார் கோயில்ல பூச முடிச்சு தீர்த்தம் அள்ளி அரைச்சாலே அன்னக்கோடியே அனைவருக்கும் வரட்டு பிணை நீக்கி பொன்னிவள நாட்டிலே வாழ்ந்துமே வாராங்களன் அப்படி வாழ்ந்து வருகிற போது எம்பெருமானுடைய அருளாலே அங்க கர்ப்பம் தரித்தாளே எங்க கட்டழகிய அப்படி கர்ப்பம் தரித்து அரமனையில் வாழ்ந்து வருகிற போது அங்க 10 நல்ல மாசம் அம்மா என்ற பத்தினி நிறைஞ்சாளே. அப்படி 10 மாதம் சுமந்து ஆனால் பாலகன் தானே புறக்கும் தருவாயிலே அங்க சொல்லி அழுகிறாளே சோழக்கிளி, ஐயோ மன்னா ஐயோ புள்ள என்ன
உள்ளையின் நான் இருக்க சாமி நான் இருக்க பேரு பூதம் போல பூதம் போல தோணுதையா புழுவு போல புழுவு போல காணுதையா அங்க மைந்தான் நான் இருக்கம் மாலை வேங்கம் போல காணுதையா என்று தானமாச்சப்பட்டு அங்க மங்கை அழுகிறாளே அந்நேரம் அப்படி அழுகிற போது எங்க குணடைய கவுண்டர் தானே தோழிமார்களிடத்தில் ஓடி வந்து எல்லாரும் வந்து மருத்துவம் பார்த்தாங்க குழந்தை பிறக்கிறது கஷ்டமா. ஆனால் பாச்சலூர்ல பங்காளிகளிடத்திலே மருத்துவகாரி இருக்கிறாள். அழைத்து வர சொல்லும் போது அங்கே பங்காளிகளை வந்து கேட்டால் குணடைய கவுண்டர். ஆனால் இது நல்ல தருணம் என்று சொல்லி குப்பாயை அழைத்து குப்பாயி ஆணாக பிறந்தால் அறுத்து மண்ணு மரவு செய்துவிடு, பெண்ணாக பிறந்தால் எண்ணெய் இட்டு வளர்த்துவா, உனக்கு வேண்டும் என்ற வெகுமதிகளை அள்ளித்தருகிறேன் என்று சொன்னார்கள் பங்காளிகள். அதன் பிரகாரம் தான பொன்னிவள நாட்டில வந்து அங்க மருத்துவம் பார்த்தாளே மங்கை பெண்ணா. ஆனால் தோழிமார்களை அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தாளிட்டு கொண்டாள். எங்க தர்மபத்திரி தாமரைக்கு என்ன சொன்னாள் என்றால், அம்மா நீ தலப்பிரசவக்காரி, பார்த்தா பயந்துக்க வேணும், கரித்துணி எடுத்து கண்ணை கட்டி அங்க கத்திய கையில வச்சு தயாராக இருந்தாள். இதையெல்லாம் எழுமையில் எழுந்தரிச்சு எம்பிரமா மாயவன் ஆக்கிரமில் பள்ளி கொள்ளும் ஆதிர கிராமன் கண்ணிலே கண்டு செல்லாண்டி அம்மனை அழைத்து வந்து அரமனையிலே நிலவரை உண்டாக்கி எம்பெருமாள் மாயவருடைய அருளாலே அண்ணனை வலது வரத்து விழாக்கடகிலும் தம்பியை இடது வரத்து விழாக்கடகலையும் அங்க உறக்கவும் செய்தாரே அந்நேர வேலையிலே அண்ணன் தம்பி 22 பேரு எட்டி நல்ல எட்டி குதிச்சாரே இளைய தம்பி அண்ணன் ஆகாராளே போடுறா தம்பி துள்ளி நல்ல அண்ணா குதிச்சாங்க துள்ளுகேட அண்ணன்னா பூச்சி போலே அப்படி துள்ளி குதிக்கிற போது கோடகிடி செங்கர்தானே இடது காலால் எட்டி உதைத்தார் குப்பாய். ஆனால் மூர்ச்சையாகி இறந்து விட்டார். செல்லாண்டி அம்மன் தங்க முச்சி ஏந்தி நிலவரையிலே எடுத்து வந்து எம்பெருமாள் மாயவரும் செல்லாண்டி அம்மனும் வளர்த்துகிறார்கள். எல்லா மாதர்களுக்கும் குழந்தை பிறப்பது போல என்ற தங்கந்தரிமையிலே எனது அணிப்புறவி பிறந்தாளே. ஆனால் கொப்பளறுத்து குளிப்பாட்டி, அம்மா தாமரே உன்னை பிடிச்சிருந்த பேயோ பெசாதோ 2 குழந்தைய தின்னு போட்டது. ஒரு குழந்தை தான் பிறந்திருக்குது என்று எண்ணெய் இட்டு தண்ணி இட்டு அங்க தொட்டியில வைத்து அங்க தாளாட்டி தந்தாளே தங்கத்தை என்மேற. இப்படி இருக்கிற போது எம்பெருமாள் மாயவரும் செல்லாண்டி அம்மனும் அம்மா செல்லாண்டி நம்ம மக்கள் 22 பேருக்கு ஆட்டுப்பாலு வார்த்தோமான ஆட்டுப்பாலு அருவ நல்லோ குறையும் அம்மா கண்ணே குறையும் அம்மா. மாட்டுப்பால் வார்த்தால் மதி இழந்து போவார்கள். அதனால காட்டில் உள்ள புலி புடிச்சு கறந்து பால் கொண்டு வந்து எம்பெருமாள் மாயவர் சொன்னார்,
செல்லாண்டி அண்ணா உன்னுடைய கையில இருக்கிற பொன்னு கணையாளியை உரைத்து பொன்னருக்கு பொன்னர் என்று பேர் வை பால் வார்த்து. நல்லதுங்க அண்ணா. நான் என்னுடைய வலம்பெரி சங்கை எடுத்து பாலிலே உரைத்து உரைத்து தம்பி சங்கர் என்று பேர் வைக்கிறேன் ஆகட்டுங்க அண்ணா என்று சொல்லி சார்